ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்னானந்தாவும் ஃபிரோஜாவும் விளாண்ட ஒரு மிக அசத்தலான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கேமை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு கேமை உங்களால் முழுசாக என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இதில் வர எல்லா வேரியேஷனும் உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ பிரக்னானந்தா வந்து C4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து E6 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க C4. இப்போ வந்து நைட் C3 வந்து ப்ளே பண்ணுறாரு பிரக்னானந்தா. இப்போ D5 ஸோ சென்டர் பானை வந்து புஷ் பண்ணுறாரு ஃபிரோஜா. இப்போ வந்து D4க்கு அப்புறமா நைட் F6, இப்போ C டெக்ஸ் D5, E டெக்ஸ் D5, இப்போ பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு. இப்போ C6 வந்து புஷ் பண்ணுறாரு ஃபிரோஜா. ஸோ C6க்கு அப்புறமா பிரெக் வந்து இந்த சென்டர் பானான E3 பானை வந்து புஷ் பண்ணுறாரு. E பானை புஷ் பண்ணுறாரு. இப்போ பிஷப் E7 இந்த இடத்துல இப்போ இந்த ஒரு பிஷப் வந்து பிரெக் டெவலப் பண்ணுறாரு. இப்போ நைட் B D7 இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக H பானை வந்து இப்போ புஷ் பண்ணிக்கிறாரு. இந்த ஒரு G4 ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து கேசல் பண்ணிக்கிறாரு ஃபிரோஜா. இந்த இடத்துல குயினையும் இப்போ டெவலப் பண்ணிக்கிறார். ஸோ குயினும் பிஷப்பும் பாருங்க ஒரே ஆங்கிளில் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ ரூக் E8 வந்து ப்ளே பண்ணுறாரு ஃபிரோஜா. இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் பிஷப்பை வச்சு இந்த நைட்டை டேக் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு பானை எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம நைட்டை வச்சு இந்த பிஷப் எடுத்து திரும்ப இந்த ஒரு நைட் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருவார். ஸோ அதனால இதை நம்மளால இந்த நேரத்துக்கு பண்ண முடியாது. இப்போ பிரெக் என்ன பண்ணுறாருன்னா நைட் F3 ப்ளே பண்ணுறாரு. அவரும் கேசல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து F8ல போகிறாரு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நைட்டுமே இந்த ஒரு ஸ்கொயரை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஒரு H7 ஸ்கொயரை. ஓகேங்களா? இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரெக் வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ நைட் வந்து G6 வந்துடுறாரு. ஸோ நைட் G6க்கு அப்புறமா பாருங்க இந்த ஒரு நைட் வந்து இந்த ஒரு டயகனல் வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நைட் E5. ஸோ இந்த இடத்துல இந்த நைட்டை பிளாக்கால எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை எடுத்துட்டீங்கன்னா பான்டெக்ஸ் நைட்டு. இப்போ பாருங்க இந்த நைட்டுக்கு அட்டாக்கு இந்த நைட் ஆல்ரெடி இந்த ஒரு H7 ஸ்கொயரை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல மெட்டீரியல் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த நைட்டை வச்சு இந்த நைட்டை எடுக்க முடியாது. ஸோ ஃபிரோஜாவும் இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா F6ல இருக்கிற நைட் எடுத்துகிட்டு போயிட்டு D7ல போகிறார். ஸோ இந்த நைட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் பிஷப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஷப் வந்து ஒயிட்டுக்கு வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். அதனால் இந்த ஒரு பிஷப் டெக்ஸ் பிஷப் இப்போ குயின் அட்டாக்ல இருக்குது. அதனால் இப்போ குயின் டெக்ஸ் பிஷப்பு இப்போ சிம்பிளாக இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணிக்கிறாரு பிரெக். ஸோ இப்போ இந்த ஒரு எஃப் பானை புஷ் பண்ணதுமே இந்த ஒரு நைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல நைட் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணலை. ஸோ நைட் டெக்ஸ் நைட் சப்போஸ் ப்ளே பண்ணால் இந்த இடத்துல வந்து சிம்பிளாக D டெக்ஸ் E5. ஸோ பிரக்னானந்தாக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பான்ஸ்லாம் நல்லா அட்வான்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஃபிரோஷா என்ன பண்ணுறாருனா இந்த இடத்துல நைட் எடுத்துகிட்டு வந்து F6லே போட்டுடுறாரு. ஓகேங்களா? ஸோ நைட் F6க்கு அப்புறமா இந்த ஒரு இடத்துல வந்து ரூக் எடுத்துகிட்டு வந்து E1ல போடுறாரு. ரூக் எடுத்துகிட்டு வந்து இப்போ நைட் திரும்ப வந்து F8க்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு நைட்டை மாறி மாறி இங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம காப்பாற்றுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். H7 ஸ்கொயரை இப்போ சிம்பிளாக குயினையும் வந்து பிரக்னானந்தா கன்சாலிடேட் பண்ணுறாரு. ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா அவருடைய பீசஸ்லாம் வந்து அழகாக கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஹெவி பீசஸ்லாம் பாருங்கள் இங்கே அழகாக இருக்குது. இந்த இடத்துல இப்போ நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வராரு பாருங்கள். நைட் வந்து சென்டரில் வந்த உடனே நைட் டெக்ஸ் நைட்டு பான்டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல இந்த ஒரு ஃப்ரீ பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃப்ரீ பான் கிடையாது. இந்த பான் எடுத்திங்கன்னா சிம்பிளாக எஃப் பானை புஷ் பண்ணி இந்த ஒரு நைட் அட்டாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பின்னாடி இருக்கிற பிஷப்புக்கும் ஆபத்து. அதனால் இந்த இடத்துல கரெக்டாக பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிஷப் எடுத்துன்னு வந்து C4ல போகிறாரு. ஸோ இந்த ஒரு அழகான டயகனலை வந்து ஒரு ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபிரோஜாவுடைய பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய இந்த சென்டர் பான் வந்து தனியாக இருக்குது. ஸோ பிளாக் வந்து அவருடைய எஃப் பானை இங்கே புஷ் பண்ணி இந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே விரும்புவாங்க. பட் இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு பிஷப் வந்து இந்த பானை வந்து பின் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பிஷப் அண்ட் நைட் ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு F7 ஸ்கொயர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். அதனால் ஃபிரோஷா அவருடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து பிளாக் பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் பிஷப் குயின் டெக்ஸ் பிஷப்பு இந்த இடத்துல இப்போ பிரக்னானந்தா இந்த பானை புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஃபிரோஷா என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப க்ரீடியாக இந்த ஒரு A2 பானை வந்து டேக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த A2 பானை டேக் பண்ணதுமே இந்த இடத்துல பிரெக் வந்து அழகாக அவருடைய இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு பாருங்க. ஸோ அவருடைய இந்த பானை வந்து புஷ் பண்ணதுமே இப்போ கொஞ்சம் பிளாக்கோடைய கிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பானை வந்து பிளாக்கால எடுக்க முடியாது. பிளாக் எடுத்தாருன்னா குயின் டெக்ஸ் F6 வரும். திருப்பி நீங்கள் குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்டிங்கன்னா குயின் செக் வரும். குயினை வச்சு பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா நைட் வந்து இந்த ஸ்கொயரை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. பிளாக் வந்து நைட்டை வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் கிங்கை வச்சு எஸ்கேப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நைட் டெக்ஸ் F7 இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அட்டாக்கு. நீங்கள் உங்களுடைய குயினை விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆனால் நைட்டை வச்சு சப்போஸ் இந்த இடத்துல பிளாக் பண்ணாலும் ரூக் டெக்ஸ் F7 இப்போ ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்டிங்கன்னா பிரக்னானந்தா அவருடைய ரூக்கை கன்சால்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும்
இன்னொரு ரூக் இப்போ பிளாக் கொண்டு வரலாம். பட் இந்த இடத்துல இந்த ஒரு பான் எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள், பிளாக் கிட்ட இருக்கிற எல்லா பானுமே ஐசோலேட்டடாக இருக்குது. ரொம்பவே சுலபமாக இந்த கேமை வந்து பிறகு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால் ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் பிளாக்கால் ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த பானை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பானை புஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக குயின் H4 இருக்குது. ஸோ குயின் H4 மூலிமா நம்ம இந்த ஒரு H6 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணி இந்த ஒரு சூப்பரான செக்மேட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட்டன் பண்ணலாம். குயின் H4 அப்படி இல்லைனா குயின் F4 கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து H6ல் தான் வந்து சேருது. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் பான் டெக்ஸ் பானோ இல்லை இந்த ஒரு பான் புஷோ வந்து ஃபிரோஷா பண்ணலை. ஃபிரோஷா வந்து அவருடைய நைட்டை வந்து இங்கே கொண்டு வராரு. ஸோ இந்த ஒரு கிங்கோடைய சேஃப்டிக்காக இந்த இடத்துல பிரெக் வந்து கரெக்டாக குயின் G3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா இந்த இடத்துல செக்மேட் இருக்குது. அதனால் ஃபிரோஷா என்ன பண்ணுறாருனா இந்த ஒரு முக்கியமான நைட் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோலை வந்து இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. சென்டர் ஆஃப் த போர்டில் நைட்டுக்கு ஒரு நல்ல அவுட் போஸ்ட்டு அண்ட் பிளாக்கோடைய கிங்குக்கும் ஸ்பேஸ் இல்லை. இந்த பானும் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறாரு இல்லையா, இங்கே ரூக்லாம் ஓப்பனில் இருக்குது, குயின்லாம் ஓப்பனில் இருக்குது. ஸோ ஃபிரோஷா என்ன முடிவு பண்ணிடுறாருனா இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி இந்த ஒரு நைட்டை நம்ம எடுத்துடலாம், ஒரு எக்ஸ்சேஞ்சை கொடுத்தாது இந்த நைட்டை எடுத்துடலான்னு சொல்லிட்டு நைட்டை எடுத்துட்டாரு. இப்போ பான் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா பாருங்கள், ஸ்டில் இந்த பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல திரும்ப பான் டெக்ஸ் பான் பிளாக் ப்ளே பண்ணார்னா இந்த ஒரு நைட் பின்னில் இருக்கும், பின்னாடி கிங் இருக்கும். ஸோ கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஃபிரோஷா என்ன பண்ணுறாருனா அவருடைய குயினை வந்து திரும்ப டிஃபென்ஸ்க்கு கொண்டு வராரு. குயின் E6 இந்த இடத்துல இப்போ பான் டெக்ஸ் பான் இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிரோஷாவுடைய கிங் ஸ்ட்ரக்சரை வந்து பிறகு அப்படியே பிரேக் பண்ணுறாரு. எஃப்டெக்ஸ் G7க்கு அப்புறமா இப்போ குயின் டெக்ஸ் பானை இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. பட் இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் பிரக்னானந்தாக்கு தான் அட்வான்டேஜ். எப்படின்னு கேட்டிங்கன்னா குயின் டெக்ஸ் குயின், நைட் டெக்ஸ் குயின். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ரூக் A1 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பானை நம்ம வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாம், இந்த ரூக் வந்து வெளியில் வராத மாதிரி. அண்ட் இந்த சென்டர் பான் வந்து வீக்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் இந்த ஒரு பானை எடுத்தாலுமே சிம்பிளாக ரூக் A4 கூட நம்ம ப்ளே பண்ணிக்கலாம், இந்த சென்டர் பானை அட்டாக் பண்ணலாம். இந்த பானை வந்து டிஃபென்ஸ்க்கு கொண்டு வர முடியாது, ஏன்னா இந்த ரூக் வந்து இந்த ஒரு F5ல சூப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். பட் இந்த இடத்துல வந்து குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த குயின் எக்ஸ்சேஞ்சை பண்ணல பிரக்னானந்தா போர்டில் வந்து குயினை வச்சுக்கணும்னு விரும்புறாரு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தாக்கு இது ஒரு நல்ல பொசிஷன் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா ரூக் எடுத்துகிட்டு வராரு, இந்த ஒரு ரூக்கை கேம்குள்ளே கொண்டு வராரு ஃபிரோஷா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் நம்ம குயின் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடலாமே, குயின் D7 ப்ளே பண்ணி இந்த ஒரு F7 ஸ்கொயரை வந்து நம்ம அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரூக் இங்கே வந்துருவார். ஸோ திரும்ப குயின் வந்து ரிவர்ஸ்க்கு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து அவருடைய குயினை D7ல் போடலை, அவர் சிம்பிளாக ரூக் எடுத்துகிட்டு வந்து F2ல போகிறார். ஸோ இந்த இடத்துல ரூக்கை வந்து டபுள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இப்போ ஃபிரோஷா வந்து அவருடைய எச்பானை புஷ் பண்ணி குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த சைடில் அவருடைய கிங்குக்கும் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸும் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குயின் D7லாம் ப்ளே பண்ண முடியாது, ரூக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருவாங்க, திரும்ப குயினை ரிவர்ஸில் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதனால் பிரக்னானந்தா குயின் E2 ப்ளே பண்ணுறாரு. குயின் E2 ப்ளே பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரூக் வந்து டபுள் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது பிறகுக்கு. இந்த இடத்துல இப்போ ஃபிரோஷா வந்து அவருடைய கிங்கை வச்சு இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ ரூக் F1. ஸோ இந்த இடத்துல ரூக் டபுள் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பானை வந்து எடுக்கிறதுக்கு த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து ரூக்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு ஃபிரோஷா. இந்த இடத்துல திருப்பி ரூக் எடுத்துன்னு வந்து குயின் அட்டாக் பண்ணுறாரு, இந்த ஒரு பானுக்கும் அட்டாக். ஸோ நம்ம குயினை தான் காப்பாற்ற முடியும். அதனால குயின் G3க்கு அப்புறமா இந்த ஒரு பான் வந்து ஃபைனலாக ஃபால் ஆகுது. ஸோ இந்த ஒரு பான் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா ரூக் எடுத்துட்டு வந்து ஓப்பன் ஃபைலில் போறாரு ஃபிரோஷா. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கிங் H1. ஸோ இந்த இடத்துல கிங் H1 மூலிமா இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கிங்கை வந்து சேஃப்டி பண்ணிக்கிறோம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு E3 பானை டேக் பண்ணால் இங்கே ஒரு செக் வரும். என்னதான் ஒயிட்டுடைய குயின் வந்து இங்கே சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒயிட் வந்து அட்டாக்குக்கு போகும்போது நம்மளுடைய கிங்கையும் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா ஒரு ப்ரொவாக்டிவான ஒரு மூவை ப்ளே பண்ணுறாரு. இப்போ நைட் H4. ஸோ இந்த இடத்துல நைட் H4 மூலிமா பாருங்கள் இந்த ஒரு G2 ஸ்கொயருக்கு ஒரு ப்ரெஷரு. பட் ஒயிட்டுடைய குயின் வந்து இங்கே கவர் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் பிளாக் சைட்லேருந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுடைய குயின் எடுத்துன்னு வந்து என்னை அட்டாக் பண்ண முடியாது, நான் இங்கே ஒரு செக்மேட் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு பானை புஷ் பண்ணதுமே இப்போ F6. ஸோ F6க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான டாக்டிக்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு டாக்டிக்ஸை வந்து பிரக்னானந்தா ஃபைன் பண்ணல. அது என்ன டாக்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் நைட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சை கொடுக்கணும். இது வந்து ஒரு பிரில்லியண்டான மூவாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ரூக் எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட இன்டென்ஷனே நம்மளுடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த குயினை அட்டாக் பண்ணுறது தான். இப்போ குயின் வந்து இந்த ஒரு H5 ஸ்கொயருக்கும் வர முடியாது. அதனால் குயின் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த ஒரு ஸ்கொயரில் தான் போட முடியும். இப்போ நம்ம குயின் மூலிமா ஒரு செக் கொடுக்குறோம், நெக்ஸ்ட் இந்த ரூக்கை நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக்டிக்ஸோடைய கீ ஐடியாவே, இந்த ரூக்கை வின் பண்ணுறது தான். பட் இந்த ஒரு நைட்டை வந்து எடுக்கல, இந்த ஒரு டாக்டிக்ஸை வந்து பிரக்னானந்தா பார்க்கல. பட் பிரக்னானந்தா ஸ்டில் ஸ்ட்ராங்கான மூவை தான் ப்ளே பண்ணுறாரு.
இந்த இடத்துல இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை வந்து டபுள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த இடத்துல பான் டெக்ஸ் பானை இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா குயினை இங்கே கொண்டு வராரு. ஸோ இந்த ஒரு ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்து இந்த ஒரு F6 ஸ்கொயருக்கு. ஸோ அதை ரூக்கை வச்சு சேஃப்கார்ட் பண்ணுறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பான். ஸோ ரூக் டெக்ஸ் B5. ஸோ இந்த ஒரு பான் எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் B7 வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ திரும்ப இந்த ஒரு பானை புஷ் பண்ணி ஃபிரோஷா வந்து அந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ திருப்பி குயின் C2. ஸோ குயின் C2 மூலிமா இந்த பானுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு. ஏன்னா குயின் வந்து இந்த ஒரு G2 ஸ்கொயரை வந்து சேஃப்கார்ட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம குயின் டெக்ஸ் E4 ப்ளே பண்ணாலும் இந்த ஒரு G2 ஸ்கொயரை குயின் சேஃப்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். அதனால் இந்த ஒரு பானை நம்ம காப்பாற்றி ஆகணுன்றதுனால ஃபிரோஷா வந்து ரூக் எடுத்துகிட்டு வந்து குறுக்கில் போடுறாரு. இந்த இடத்துல திரும்ப ரூக் மூலிமா இந்த ஒரு பானுக்கு அட்டாக் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பானை வச்சு இந்த ஒரு பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு ஃபிரோஷா. இந்த இடத்துல இப்போ திரும்ப ரூக் அண்ட் குயின் பேட்டரி ஃபார்ம் ஆகுது. இங்கே ஒரு செக் கொடுக்கறதுக்கு தயாராகிறார். பட் கிங் அழகாக இந்த ஒரு H6 ஸ்கொயருக்கு வந்துடுறார். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய கிங்குக்கு ஆபத்து இருக்குது. இந்த இடத்துல ரூக் மூலிமா ஒரு செக்கு. இப்போ கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப குயின் மூலிமா இந்த ஒரு டயக்னலில் ஒரு செக் வருது. இப்போ கிங் G5க்கு அப்புறமா பாருங்கள் இப்போ குயின் B2. ஸோ குயின் B2 மூலிமா நெக்ஸ்ட்டு குயின் G7 செக் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த இடத்துல ரூக் எடுத்துகிட்டு வந்து குறுக்கில் போடுறாரு. ஸோ இந்த ரூக்குக்கு குயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு செக் வச்சா டிஃபென்சிவாக போகிறதுக்கு பிரக்னானந்தா அவருடைய பிளான் படி குயின் மூலிமா ஒரு செக் தராரு. ரூக்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல பொசிஷன் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா பிரக்னானந்தாக்கு 26 செகண்ட் தான் இருக்குது. ஃபிரோஷாக்கும் பார்த்தீங்கன்னா 16 செகண்ட் தான் இருக்குது. வெறும் 10 செகண்ட் தான் இன்க்ரிமெண்ட் ரெண்டு பேருக்குமே. ஸோ பிரக்னானந்தா ஃபஸ்ட்டு பொசிஷனை ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் அவரோட டைமை வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறார். கொஞ்சம் டைமை வந்து ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு பொசிஷனை ரிப்பீட் பண்ணுறாரு. இப்போ பாருங்கள் கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா திருப்பி செக்கு. கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா திருப்பி செக்கு. இந்த இடத்துல திருப்ப செக் வருது. இந்த இடத்துல வந்து திரும்ப பொசிஷனை ரிப்பீட் பண்ணால் என்ன ஆகும்னா கேம் வந்து ட்ராவில் போய் முடிஞ்சிடும். அதனால் பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா ரூக் வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ நைட்டை வச்சு தான் இந்த ரூக் எடுத்தாகணும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தாக்கு 16 செகண்ட் இருக்குது. பட் இந்த ஒரு மூவை ப்ளே பண்ணுறதுக்கு பிரக்னானந்தா 15 செகண்ட் எடுத்துக்கிட்டாரு. ஆல்மோஸ்ட் 1 செகண்ட் இருக்கும்போது அவர் குயின் G7 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஜஸ்ட் 1 செகண்டில் ப்ளே பண்ணி இந்த ஒரு மூவ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த இடத்துல திருப்பி இந்த ஒரு குயின் இந்த நைட்டை வந்து பின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நிறைய த்ரெட்டன் பண்ணுறாரு ஒயிட்டு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரூக் எடுத்துகிட்டு வந்து F4 ஸ்கொயரில் போடலாம். அண்ட் இந்த ஒரு பானை வச்சு கிங்குக்கு செக் தரலாம். இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பானை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல திரும்ப ரூக் வந்து F4 வராரு. இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா பிளாக் இந்த பானை புஷ் பண்ணுறா அப்படின்னு சொன்னார்னா இப்போ நம்ம H4 செக் தரலாம். H4 செக்குக்கு அப்புறமா கிங் இங்கே மூவ் ஆனார்னா நம்ம ரூக் டெக்ஸ் பான் வந்து ஒரு சூப்பரான செக் வரும். இந்த இடத்துல கிங் டெக்ஸ் H4 ப்ளே பண்ணால் திரும்ப இது வந்து ஒரு மேட்டின் 1ல் வந்து முடியும். குயின் H6 செக்கு கிங் G4. இந்த இடத்துல இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அதனால் இந்த ஒரு ரீசன்னால் இந்த ஒரு ரூக் F4க்கு அப்புறமா கிங் வந்து விலகிக்கிறாரு இந்த H4 செக்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. பட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் பான் செக்கு திரும்பவும் மேட்டின் 1 இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேயே வந்து ஃபிரோஷா வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன மூவ் பண்ணாலும் அடுத்த மூவில் நீங்கள் வந்து செக்மேட் ஆகிடுவீங்க. உங்களுடைய கிங்கை நீங்கள் இங்கே மூவ் பண்ணிங்கன்னா குயின் H6 செக்மேட்டு. அப்படி இல்லையா நீங்கள் உங்களுடைய குயினை தர மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம குயின் எடுக்க வேண்டாம், குயின் H7 பார்த்தீங்கனாலும் ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த ஒரு ரீசனால் ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமாவே ஃபிரோஷா வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணி கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ பிரக்னானந்தா கிட்டேருந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான அட்டாக்கு. ஒரு சின்ன பானுக்கு ஆசைப்பட்டு ஃபிரோஷா இந்த சைடு வந்ததுமே அவருடைய பான் எடுத்துகிட்டு போயிட்டு டோட்டலாக கிங் ஸ்ட்ரக்சரையே வந்து பிரேக் பண்ணி இந்த கேமை வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணார். என்னதான் டைம் ப்ரெஷர் இருந்தாலும் எந்த விதமான தப்பும் பண்ணாமல் கேமை கொண்டு போனார். அண்ட் முக்கியமாக 1 செகண்ட் இருக்கும்போது அந்த ஒரு கரெக்டான குயின் G7 மூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம். ஏன்னா 1 செகண்ட் போயிருந்ததுன்னா கேமே வந்து லூஸ் பண்ணியிருப்பாரு. பட் கரெக்டாக டைமையும் மெயின்டைன் பண்ணி கரெக்டான ஒரு மூவ்ஸையும் ப்ளே பண்ணி எந்த விதமான தப்பும் பண்ணாமல் அழகாக கேமை வந்து முடிச்சிருக்கிறார். ஸோ பிரக்னானந்தா ஆக மொத்தத்தில் கலக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு டோர்னமெண்ட்டில். அண்ட் பிரக்னானந்தாவுடைய அதிரடியான ஃபார்மை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு யூடியூபும் கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.